ஹாய் நண்பர்களே, ஜிம் இல்லாமல் எடை குறைக்கும் ஈட் மோ லூஸ் மோ திட்டம் பகிர்கிறேன். 30 நாட்களில் 10 கிலோ எடை இழக்க இந்த உணவு திட்டம் சிறந்தது. உடற்பயிற்சி இல்லாமல் உணவில் எடை இழக்க விரும்புபவர்களுக்கு இது சிறந்தது. சமீபத்தில் எனது பல வாடிக்கையாளர்கள் எடை இழப்பில் சவால்களை சந்தித்து அதனால் அவர்களை உதவ இந்த திட்டத்தை வடிவமைத்தோம். உடற்பயிற்சி இல்லாமல் எளிதாக எடை குறைக்க முடியும். நீங்கள் கூட முடியும். தனிப்பயன் திட்டங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். மின்னஞ்சல் edmorlosmore7@gmail.com அல்லது 6284306522. நாம் உங்களுடைய எடை இழப்பு பயணத்தை தொடங்கி பேச்சு ஜிம் இல்லாமல் திட்டம் ஆரம்பிப்போம். மிக எளிதாக 30 நாட்களில் 10 கிலோ எடை குறைக்க நாம் நாளை காலை 7 முதல் 8 வரை மணிக்கு தொடங்குகிறோம். டிடாக்ஸ் நீர் பற்றி உங்களுக்கு 2 விருப்பங்களை தருகிறேன். இங்கே அந்த விருப்பங்களுக்கு ஏற்ப நீங்கள் தேர்வு செய்யலாம். முதல் விருப்பம், ஜூன் கால வீக்கம் எதிர்ப்பு குடிக்கலாம். இது கொழுப்பு, எடை குறைப்பு, உடல் நீக்கம், குடல் ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு அற்புதமாக உதவுகிறது. இங்கு நான் அரை எலுமிச்சை சாறு அழுதேன். அதற்கு மேலாக வெந்நீர் சேர்த்து புதிதாக அறிந்த மஞ்சளையும் சேர்த்தேன். நீங்கள் மஞ்சள் பொடியே அல்லது மஞ்சள் தூளை பயன்படுத்தலாம். அதோடு சில கரும்பெருஞ்சிரர் தூளையும் நான் சேர்க்கிறேன். இது உங்கள் எதிரி அழற்சி பானமாக எடை குறைப்புக்கு அற்புதமாக செயல்படுகிறது. இரண்டாவது விருப்பம், எளிதில் ஜீரா நீரை குடிக்கலாம். நீர் அழுத்தத்தை மேம்படுத்துகிறது, உடலில் வீக்கம் மற்றும் வீச்சல். எனவே உங்கள் காலையில் குடிக்கக்கூடிய விருப்பங்கள் இவை. எடை குறைப்புக்காக இப்போது நாம் நமது காலை உணவுக்கான பகுதியை தொடர்வோம். ஓடையான விருப்பங்கள், அதிக புரதம், சீக்கிரம் தயாரிக்க, சூப்பர் சுவை. முதல் விருப்பம், ரோட்டி இல்லாத சாண்ட்விச். எனது வாடிக்கையாளர்கள் எளிமையாயும் சுவையாகவும் விரும்புகிறார்கள். இங்கே நான் பேசன் மாவு தயாரித்தேன். சுடி மாற்றாக பயன்படுத்தலாம், ஆனால் தினசரி புரதம் அதிகரிக்க பேசன் பயன்படுத்தவும். பூரணமாக நான் பனீர் சேர்த்து கொத்தமல்லி, உப்பு, மிளகாய் தூள் அல்லது சாட் மசாலா சேர்க்கிறேன். உங்கள் உயர்ந்த புரத சாண்ட்விச் பூரணத்திற்காக நீங்கள் தயார். அதை ஒரு டோஸ்டர் எல்லாம் சேர்த்து உங்கள் சுவையான மற்றும் குறைந்த கார்ப் உயர்ந்த புரத சாண்ட்விச் செய்முறை. புதினா சட்னி சேர்த்து நல்ல நாளை தயாரிக்க உடனடி மற்றும் எளிதாக தயாரிக்கக்கூடிய ஸ்மூத்தி செய்முறைகள் என் சேனலில் பகிரப்பட்டுள்ளன. செய்முறையை முயற்சி செய்து கீழே கருத்துகளில் உணர்வுகளை பகிரவும். இனி மத்திய காலை விருப்பத்திற்கு முன்னேறலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு வலிமையான பசீரங்கள் இருந்தால் பச்சை அல்லது புதினா தேநீர் சிறந்தது. பொதுவாக விருப்பமான ஆப்பிள், வாழை, மாம்பழம் அல்லது ஆரஞ்சு போன்ற பழங்களை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் ஒரு வகை ஊட்டச்சத்தையே விரைவாக உணர்வீர்கள். ஜிம் இல்லாமல் எளிய உணவு திட்டம் நம்மை நோக்குகிறது. நமது உணவு திட்டத்தின் முதல் விருப்பம் மாசி கிச்சடி ஆகும். இந்த கிச்சடியை நான் தயார் செய்துள்ளேன். நம்புங்கள், இது ருசிகரமாக உள்ளது. சுமார் 1 கப் மாசி, ஒரு கண்ணாடியை 1 மணி நேரம் தண்ணீரில் விதைத்து அழுத்த குக்கரில் விருப்ப எண்ணெய் சேர்த்து தயாராக உள்ளது. சில தலைப்புகள் சேர்க்கிறேன். ரே, சர்சோன், ஜீரா பயன்படுத்தலாம். துவர், நறுக்கியவை, பச்சை மிளகாய்கள், காரட், பீன்ஸ், பிரேக்கோலி சேர்த்து ஊட்டச்சத்தையும் சேர்க்கவும். உப்பும் கருப்பு அம்சூர், சில சிவப்பு மிளகாயும் தனியா விதையும் சேர்க்கிறேன். நீங்கள் சிறிய மாசியை 1 கப் 2 கப் தண்ணீரில் சேர்த்து 2 முதல் 3 விசில்கள் வரை சுட்டால் அது ருசிகரமாக இருக்கும். குழி இல்லாத, கார்ப்ஸ் குறைவான, ஊட்டச்சத்துள்ள மாசி கிச்சடி தயாராகும். அதனுடன் நான் இங்கே சில என் தட்டில் சலாட் மற்றும் புரோபயாட்டிக்களுக்காக நிறைய தயிர். மேலும் நீங்களும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான கிச்சடியை அனுபவிக்க தயாராக இருக்கிறீர்கள். ஒரு மேசைக்கரண்டி சேர்க்க மறக்க வேண்டாம். அதற்கு நெய் ஊற்றி நம்புங்கள், தினமும் கிச்சடி விரும்புவீர்கள். ஓட்ஸ் ரொட்டி பயன்படுத்தவும். இதனுடன் நான் இங்கே பனீர் கீ சாஸ்டியை எடுத்துக் கொள்கிறேன் மற்றும் நுழைவு உட்கொள்ள அதிகமான சலாட் சேர்க்கிறேன். ஆகவே இந்த உணவு அதிக புரதம், அதிக நுழைவு, குறைந்த கார்போ, இனிப்பானது.
நடுவேற்பின் சிற்றுண்டி மதிய இரவு உணவுக்கிடையில் கிடைக்கும். பசிக்கால் இனிப்பு பருகவும். நீங்கள் தேநீர் அல்லது காபி குடிக்கலாம். கொஞ்சம் குற்றம் பட்டாலும் இயற்கை இனிப்புணரை தருகிறேன். என் வாடிக்கையாளர்கள் இதை தினமும் குடித்து எடை இழப்பு அற்புதம். ஆகவே டாக்டர் எரின் இயற்கை இனிப்புணர் பற்றி பேசுகிறேன். இப்போது இந்த இயற்கை இனிப்புணர் மூங்கு, ஸ்டீவியா, லிட்டில் லாட் கொண்டு தயாரிக்கப்பட்டது. இயற்கை இனிப்புணராக ஸ்டீவியா மட்டும் பெரும்பாலான மக்களுக்கு பொருத்தமல்ல, ஏனென்றால் அதற்கு பின்சுடர்ப்பு உள்ளது. ஆனால் டாக்டர் எரின் இனிப்புணர் ஸ்டீவியா, மூங்கு பழ கலவையாக சுத்தமாக உள்ளது, பின்சுடர்ப்பு இல்லை. இனிப்பொருட்களிலும் அதை ரசிக்கிறேன். நம்புங்கள், வெள்ளை சர்க்கரைக்கு மாற மாட்டீர்கள். தேக்கரண்டி சேர்க்கிறேன். டாக்டர் எரின் இயற்கை இனிப்பை தினமும் என் காபியில் சேர்க்கிறேன். நம்புங்கள், பின்னர் சுவை இல்லை, மிக அருமையாக இருக்கும். இதனை முயற்சி செய்து கருத்து பகுதியில் உங்கள் உணர்வுகளை கூறுங்கள். ஷூர் இணைப்பை விளக்க பெட்டியில் கொடுத்துள்ளேன். ஆன்லைனில் எளிதாக வாங்கலாம். நம்புங்கள், இனிக்கும் எண்ணங்கள் மீண்டும் ஒருபோதும் வராது. இதோடு 30 கிராம் வதக்கிய மக்கானாக்களை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சாத்தியமில்லையெனில் எளிதில் ஊறவிட்ட வேர்க்கடலைகளை எடுத்துக் கொள்ளலாம். 5 ஊறவிட்ட வேர்க்கடலை கிழங்குகள், 2 வால்நாட்ஸ் மத்தியாலை சிற்றுண்டிக்கு நல்லவை. எடை குறையச் செய்யும் இரவு உணவு விருப்பத்துக்கு முன்னேறுகிறோம். முதல் விருப்பம் உங்கள் வழக்கமானது மற்றும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் ஒன்று ஆகும். உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பருப்பு ஒவ்வொரு நாளும் தயாரிக்கப்படுகிறதேனா? ஆகையால் நீங்கள் ஒன்றை நுண்ணடல் சீலா தயாரிக்கலாம். நான் முழுமையான சமையல் முறையை இங்கே பகிர்ந்துள்ளேன். நீங்கள் பொதுவாக பருப்பை இங்கே ஊறவைக்கிறீர்கள். இங்கே நீங்கள் ஊறவிட்ட பருப்பை மாவு வடிவமாக தயாரிக்க வேண்டும். பொடோசா அல்லது சீலா செய்து இரவு உணவுக்கு 1 அல்லது 2 முந்த பருப்பு சீலாக்களை எடுத்துக் கொள்ளலாம். உப்புக்கான ஆசைகளை தடுக்கும் போது நீங்கள் புதிதாக தயாரித்த புதினா அல்லது ஹோக்கன் சட்னி எடுக்கலாம். இரண்டாம் விருப்பம் ருசிகரமும் உயர் புரதமுள்ளோர் பனீர் டிக்காவுக்கு சிறந்தது. காய்கறிகளுடன் முழு செய்முறையை பகிர்ந்துள்ளேன். சோயா, கோழி, முட்டைகள் மாற்றலாம். நம்புங்கள், கிரில்லை பனீரா, கேப்சிகம் மற்றும் பெல் பெப்பர்ஸ் ப்ரோக்கோலி சுவையாக அருமை. அதேபோல் கிரில்லிங் பானை அல்லது ஏர் ஃப்ரையர் பயன்படுத்தலாம். என்னை நம்புங்கள், இது புரதம், நார் பூர்த்தி, குறைந்த கார்ப்ஸ் கொண்டு தினமும் விரும்பி உண்கிறோம். இதை சோதித்து பின்னணியில் உங்கள் உணர்வுகளை கருத்து பகுதியில் பகிரவும். இப்போது இரவு குடிநீர் விருப்பம் தரப்பட்டு உணவுக்கு பின் வழங்கப்படுகிறது. நன்கு எடை குறைக்க தினசரி குடிக்க, இரவில் நீர் பருகி அற்புத நன்மைகள் பெறவும். முதல் விருப்பம் என் பிரியமானது. வாடிக்கையாளர்களும் இதை விரும்புகிறார்கள். பெண்கள் இந்த சக்தியால் குறைந்த மன அழுத்தம் கொண்ட வாழ்க்கையை அனுபவித்துள்ளன. புதிதாய் கெதுவித்து சமைத்த சிரத்தி தேநீர் அதிசயம் நீங்கள் விரும்புவீர்கள். வாங்க, இணையதளம் கீழே உள்ளது. இதை எடுக்க முடியாவிட்டால் எப்போதும் கப் ஜீரா நீரை எளிதாக எடுத்துக் கொள்ளலாம். இது அழுத்தம், வீக்கம் மற்றும் உடல் குறை நீக்க உதவும். அற்புத பின்சரிவு எடை குறைப்புக்கு சிறந்தது. தயவு செய்து இந்த டயட் திட்டத்துடன் சேர்த்து உறுதி செய்யவும். நல்ல எடை குறைப்பு மற்றும் நீர் உடைமை நன்மைகள் பெற உடலை தீய சத்துக்கள் அகற்ற 2 முதல் 3 வரை லிட்டர் நீர் குடியுங்கள். எடை இழப்பு உணவு திட்டங்களுக்கு admore700@gmail.com அல்லது வாட்ஸ்அப் 62843 அல்லது கீழே உள்ள விளக்கம் பெட்டியில் இணைப்பை கிளிக் செய்து வாட்ஸ்அப் மூலம் பேசலாம். லைக் பொத்தானை அழுத்தவும். கேள்விகள் இருந்தால் கீழே கருத்துக்கள் இடவும். உங்கள் அனுபவத்தை பகிரவும். எடை குறைப்பு அறிவிக்க ஈட் மோர் லூஸ் சப்ஸ்கிரைப் செய்து நாகல் ஐகானை அழுத்தவும். எடை குறைப்பு புதிய வீடியோ. உடல் நலம் பராமரிக்கவும்.